மொத்தம் வந்து 5 அபிஷேகம் பண்ணுவோம். மெயினாக பால், தயிர், பன்னீர், மஞ்சள் குங்குமம் பண்ணுவோம். இல்லைனா இளநீர், சந்தனம், இந்த மாதிரி எப்படியோ மேட்ச் பண்ணி பண்ணிடுவோம். நாங்கள் 2 பேர் தான் போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணும்போது நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஆனால் நான் பண்ணும்போது அவங்கள நான் எடுக்க சொல்லலை. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவைக்கு இன்னொருத்தரை எனக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்ல தோணாது. அதனால் 3 அபிஷேகம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இளநீர், பன்னீர், சந்தனம், இந்த 3 அபிஷேகம் காமிச்சிருப்பேன். அவங்க அபிஷேகம் பண்ணும்போது நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். நான் பண்ணும்போது அவங்கள எடுக்க சொல்லலை. நான் பண்ணது வந்து பாலும் தயிரும் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அலங்காரம் ஃபுல்லாக நான் தான் வச்சேன். அம்மனுக்கு வந்து திருநூறு பட்டை போடணுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் இப்போலாம் திருநூறு பட்டையும் போட ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து இந்த கண்ணை திறக்கிற மாதிரி நம்ம வைக்கணும்னு சொன்னாங்க. அதை இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் வெள்ளிக்கிழமையில். அதுக்கப்புறம் அம்மனுக்கு திஷ்டி பொட்டு வைக்கிறோம். எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சேன். அவங்க வந்து கூழ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி பூஜை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அவங்கள பற்றி ஒன்று சொல்லணுன்னா, இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளான்னு யோசிக்க தோணுதுங்க. என்னென்னா, இந்த காலத்தில் வாட்ஸ்அப் இல்லையா, ஸ்டேட்டஸ் இல்லையா, ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டாங்களாம், மற்றவங்க ஸ்டேட்டஸை பார்க்க மாட்டாங்களாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டாங்களாம், இன்ஸ்டா கிடையாதான், யூடியூப் பார்க்க மாட்டாங்களாம், ஃபோன் நம்பர் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களாம். இத்தனைக்கும் நல்லா படித்தவங்க தான். வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்னு இன்ன வரைக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நான் யூடியூப் நடத்துறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபோட்டோஸ் இருக்கிறத பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காங்கன்னு வாங்க ஆமாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுவேன்.